வாங்க 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 வெல்கம். GFIல ஒரு மெம்பரா நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டிய 8 காரியங்கள் என்ன? அதே போல ஒரு 53 மாடியூல் நமக்கு இருக்குன்னு சொல்றாங்களே, அதை எப்படி எந்த மாடியூல ஃபர்ஸ்ட்டு முடிக்கலாம்? அதுக்கப்புறம் எந்த மாடியூல முடிக்கலாம்? இதுக்கான ட்ராக்கர் இருக்கா? அப்படின்றது தான் இந்த பதிவுல டீப்பா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மெம்பரா நீங்க மாறிட்டீங்க. கங்ராச்சுலேஷன்ஸ். மெம்பரா ஆனவங்க இந்த கூகுள் ஃபார்மை ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணாதவங்க கம்ப்ளீட் திஸ் ஃபார்ம். இந்த கூகுள் ஃபார்முக்கான லிங்க் இந்த பிபிடி, இந்த பிடிஎஃப்ல கீழே கொடுத்துருக்கோம். இஃப் யூ கிளிக் இன் டு திஸ் லிங்க், ஆக்சுவலி இதில் வந்து உங்களுடைய இமெயில் நேம், மொபைல் நம்பர், கம்ப்ளீட் அட்ரஸ் வித் பின்கோட் ஸோ தட் வி கேன் சென்ட் யூ த புக் கொரியர். எந்த சாப்டர் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ் கேட்டகரி, உங்கள் சிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிடலாம். ரைட் நவ் கம்மிங் பேக், செகண்ட் திங் இஸ் சாப்டர் செலெக்ஷன். அந்த கூகுள் ஃபார்ம்லேயே அது உள்ள உங்களுக்கு ஆட் ஆகிடும். வெப்சைட் ஆக்சஸ், growth ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷ்னல் தான் நம்மளுடைய ஆல் இன் ஒன் வெப்சைட்டாக இருக்க போகுது. எவ்ரிதிங் வில் பி அவைலபிள் ஃபார் யூ இன் தட் வெப்சைட் இட் செல்ஃப். அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு யூ ஷுட் பி ஏபிள் டு செட் அப் யுவர் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றதுக்கும் ஒரு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். கீழே இஃப் யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் லிங்க், இட் வில் டேக் யூ டு அ வீடியோ. அதில் ரொம்ப டீட்டெயில்டாக எப்படி உங்களுடைய அக்கௌண்ட்டை செட் பண்ணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஃபோர்த் ஒன், மொபைல் ஆப். ஜென்லர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் கோர்ஸ் லேர்னிங் பண்ணலாம். கம்யூனிட்டி, GFI மெம்பர்ஸோட கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் சேட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், உங்கள் போஸ்ட்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஆல் தட் கேன் பி டன். இந்த மொபைல் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத ஒரு ரீல்ஸ் வீடியோவாக போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா திஸ் வில் கெட் லோடட் ஃபார் யூ. ஸோ ஃபிஃப்த் திங், GFI Courses. என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். மெயின் கோர்ஸ் அதுதான் பிஸ்னஸ் ஸ்கேல்-அப் ப்ளூ பிரிண்ட். இதை 100% யூ நீட் டு கம்ப்ளீட் இட். நிறைய விஷயங்கள் ஐ கம் அக்ராஸ் so many GFI மெம்பர்ஸ் வேர், சார் இது உள்ளே இருக்கா, சொல்லவே இல்லையே, தெரியவே இல்லையா, வாவ் சூப்பர் சூப்பர். So much is there inside all these modules. So kindly ensure BSB is being completed. அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 4 சக்ஸஸ் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம். யூ ஃபினிஷ் தட், தென் ஃபுல் Thursdayல இங்கிலீஷ் ரெக்கார்டிங் இருக்குது, தமிழ் ரெக்கார்டிங் இருக்குது. விச் எவர் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் ஆக்சஸ் தட். ஆறாவதா, ஒவ்வொரு மாடியூல் முடியும் போது உங்களுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகும். ஸோ கைண்ட்லி ஜென்ரேட் யுவர் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் போஸ்ட் தட் உங்கள் சாப்டர் குரூப்பில் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எவ்ரிபடி வில் பி என்கரேஜ்ட் கிரேட்லி. ஏழாவதா, டிடி மீட்டிங். டிடி மீட்டிங்கில் எப்போதுமே லிங்க் வந்துருச்சா அப்படின்னு ஒரு பெரிய டவுட் இருக்கு இல்லையா? ஆக்சுவலி லிங்க் வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பவே வேண்டாம். உங்களுக்கே லிங்க் எவ்ரி மீட்டிங் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, யூ ஹவ் டு ரெஜிஸ்டர் ஜஸ்ட் ஒன் டைம். கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் பர்டிகுலர் லிங்க். டிடி மீட்டிங்கான விஷயங்கள் வரும். இங்கே ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தட்ஸ் இட். எவ்ரி சிங்கிள் வீக் ஆட்டோமேட்டிக்லி யூல் பி கெட்டிங் இமெயில்ஸ். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் இஸ் ஆண்டர்பிரனர் KPI. ஒவ்வொரு மாதமும் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் பிறந்ததும் லாஸ்ட் மந்த் நீங்கள் பிஸ்னஸ் எவ்வளோ சூப்பராக ரன் பண்ணீங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு KPI கொடுத்துருக்கோம். அந்த KPI ஸ்கோர் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. அந்த ஃபார்ம் இங்கே இருக்குது. ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் ஃபார்ம். வி ஹேவ் இட் ஹியர். ஆண்டர்பிரனர் KPI செல்ஃப் ரேட்டிங் டூல்னு இருக்குது. ஸோ யூ கேன் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. இதை வந்து KPI சக்ஸஸ் ஃபார்முலாவில் லாஸ்ட் மாடியூல்லையும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் எப்படி யூஸ் பண்ணோன்னு. ஸோ கைண்ட்லி ஃபில் திஸ் எவ்ரி சிங்கிள் மந்த். ஸோ தீஸ் ஆர் த 8 மஸ்ட் டூ திங்ஸ் வென் யூ பிகம் அ GFI மெம்பர். அது மட்டும் இல்லாமல் இந்த 53 மாடியூல் இருக்கே சார், இது எப்படி ட்ராக் பண்ணி எப்படி முடிக்கிறது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தது. ஸோ வி ஹவ் கம் அப் வித் திஸ் வண்டர்ஃபுல் டெம்ப்ளேட் ஃபார் யூ. இதை பிரிண்ட் பண்ணி நீங்கள் அடிக்கடி பார்க்குற ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாடியூல் முடியும் போது ஜஸ்ட் புட் அ டிக் மார்க். And we also enable the links over here in the soft copy. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆர்டரில் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக, ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்கள் லேர்னிங் இருக்கும். 53 நாள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் ஆகும் இந்த மாடியூல்ஸ் முடிக்கிறதுக்கு.
உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. 2 மாசம் எடுத்து இந்த மாடியூல்ஸை முடிங்க, அல்லது ஒரு 26 டேஸ், ஓகே, கிட்டத்தட்ட ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் மாதிரி இதை நினச்சி ஒரு 20லேருந்து 26 நாள், ஒரு நாளைக்கு 2 மாடியூல் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஒரு டைம் பார்த்துருங்க. இட்ஸ் ஓகே இஃப் யூ டோன்ட் டேக் இமீடியட் ஆக்ஷன், பட் ஃபுல்லாக என்ன தான் இருக்குன்றதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் ஸ்லோலி யூ கேன் கியர் அப் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன். பட் கம்ப்ளீட்லி கெட் கிராஸ்ப் என்ன தான் சொல்ல வரோம். ஏன்னா இந்த கம்ப்ளீட் மாடியூல் நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ள மார்க்கெட் மாறிடும், ட்ரெண்ட் மாறிடும். GFI will even change some of the courses. ஸோ இந்த 53 மாடியூலும் இன்னைக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவை. ஸோ இதை நீங்கள் ஒரு வருஷம் கழித்து முடிக்கிறதுனால there's no use. Every 6 months and 1 year we are actually updating the curriculum. ஸோ இன்னைக்கு என்ன தேவை அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ do not waste much time. So ensure you finish this. ஸோ ஃபஸ்ட்டு BSB முடிங்க. ஒவ்வொரு மாடியூலும் முடிய நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வரலாம். அதுக்கப்புறம் KPA சக்ஸஸ் ஃபார்முலா முடிங்க. 9 மாடியூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் யூ கோ இன்டு மார்க்கெட்டிங் சக்ஸஸ் ஃபார்முலா, தென் ஃபினான்ஸ் சக்ஸஸ் ஃபார்முலா, தென் HR சக்ஸஸ் ஃபார்முலா. இதுவும் ஒரு கோர்வையாக தான் கொடுத்துருக்கோம். பிகாஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்கேலில் ப்ளூ பிரிண்ட் கம்ப்ளீட்டாக, இதான் நம்மளுடைய மெயின் கோர்ஸ். கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸ்க்கான ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் உள்ள வாங்கிக்குவீங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் KPI சக்ஸஸ் பண்ணாமல் எந்த க்ரோத்தும் வராது. ஸோ பிஃபோர் யூ டூ KPI, வாட்ச் திஸ் கோர்ஸ். KPI நீங்கள் போட்டதுக்கப்புறமா யூ வாண்ட் டு பிரிங் மோர் ரெவன்யூ டு யுவர் கம்பெனி. அதுக்காக தான் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கொடுத்துருக்கோம். கம்பெனிக்குள்ளே பணம் வர ஆரம்பித்ததும் அந்த பணத்தை மேனேஜ் பண்ணணும். அதுக்காக தான் நெக்ஸ்ட் ஃப்ளோ ஆஃப் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஸோ ஃபினான்ஸ் கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் HR லாஸ்ட்னு சொல்ல மாட்டேன், பட் HR இஸ் ஸோ லாங். நம்ம கண்ட்ரிலேயே டீப்பஸ்ட் HR மாடியூல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பிகாஸ் இவ்வளோ கண்டென்ட் வந்து HRல உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ கம்ப்ளீட் ஃபுல் பிளாட்டர் அப்படின்னே கூட சொல்லலாம். GFIல க்ரோத்துக்காக வந்திருக்கோம். ஸோ க்ரோத்துக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். I want to wish you skyrocketing growth from the bottom of my heart. Take action, grow, and keep on growing. Bye-bye.